வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜூலை 11ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டென்ட் வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் எப்போது தொடங்கி வைத்தார்? இதற்கான ஆன்சர் ஜூலை 11, 2024. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தை ஊரக பகுதிகளில் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்காரு. ஓகே, ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டம், இதற்கான தொடக்க விழா தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி அப்படிங்கிற இடத்திற்கு பக்கத்தில் பாளையம் புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தான் தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டம் ஏற்கனவே நகர்ப்புறங்களில் வெற்றிகரமாகவே செயல்பட்டு இருந்தது. இதனால் இவங்க கிராம பகுதிகளில் தொடங்க போகிறாங்க. ஓகே, இதில் 12,500 ஊராட்சிகளில் இதை விரிவுபடுத்துகிறாங்க. இதற்காக 2,500 முகாம்கள் வந்து நடத்துறதுக்கான ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. இப்போ இது என்ன திட்டம், மக்களுடன் முதல்வர் திட்டம்னா என்ன அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அரசுடைய சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் மக்களுக்கு போய் சேருதா அப்படிங்கிறத பார்க்குறது தான். இதற்காக அடிக்கடி வந்து முகாம்கள் நடத்துவாங்க, மக்கள்கிட்ட குறைகள்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி மக்களுடைய மனுக்களை வாங்கி அதற்கு தீர்வும் அளிப்பாங்க. அதாவது மக்கள் கூடயே பயணிக்கிற மாதிரி ஒரு திட்டம். அப்போது கவர்மெண்ட் வந்து நம்ம கூட தான் இருக்குது அப்படின்னு அந்த முகாம்களுக்கு வந்து மக்களுக்கிட்ட தோணும். ஓகேவா, மக்களுக்கு அந்த மாதிரி தோணும். ஓகே, அடுத்தது, கார்ல் நெகமர் எந்த நாட்டின் பிரதமர்? இதற்கான ஆன்சர் ஆஸ்திரியா. இப்போ நம்முடைய பிரதமர் மோடி ஆஸ்திரியா நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு. அதில் சில இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில் எல்லாமே பார்க்கலாம். பிரதமர் மோடி ஆஸ்திரியாவுக்கு பயணம் பண்ணியிருக்காரு. ஆஸ்திரியாவுடைய தலைநகர் எது அப்படின்னா வியன்னா. ஆஸ்திரியாவுடைய அதிபர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் வாண்டர் பெல்லான் அப்படிங்கிறவர். இப்போ 41 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆஸ்திரியாவுக்கு சென்ற இந்திய பிரதமர் வந்து நம்ம பிரதமர் மோடி தான். 1983ஆம் ஆண்டு அப்போ இந்திரா காந்தி வந்து பிரதமராக இருக்கும்போது போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் யாருமே வந்து போகலை. இப்போ தான் நம்முடைய பிரதமர் மோடி வந்து போயிருக்காங்க 41 ஆண்டுகளுக்கு அப்புறம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையில ஒரு ஸ்டார்ட் அப் பிரிட்ஜ் வந்து தொடங்கியிருந்தாங்க. அதாவது இந்தியாவுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையில ஒரு புத்தாக்க பாலத்தை உருவாக்கியிருந்தாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் இடையில புத்தாக்க நிறுவனங்கள் வந்து நிறைய ஊக்குவிக்கணும். நம்ம வந்து மாற்றி நம்ம நாட்டில் இருக்கிற புத்தாக்க நிறுவனங்களுக்கு அந்த நாட்டில் சப்போர்ட் கொடுக்கணும், அந்த நாட்டில் இருக்கிற புத்தாக்க நிறுவனங்களுக்கு நம்ம நாட்டிலேருந்து சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று தொடங்கியிருந்தாங்க. இது இந்த ஆண்டு February மாதம் தான் தொடங்கியிருந்தாங்க. இதில் நம்முடைய பிரதமர் மோடி போய் அங்கே வந்து பாராட்டுதல்லாம் தெரிவிச்சிருந்தார். அதே மாதிரி இந்தியா ஆஸ்திரியாவுக்கு இடையில இருக்கிற கம்பெனியுடைய CEO மீட்டிங்லாம் கூட ஆஸ்திரியாவில் நடந்தது. அதுக்கு நம்முடைய பிரதமர் மோடி போய் கலந்து கொண்டார். அடுத்தது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 16வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் கசான். இப்போ உங்களுக்கான கேள்வி, பிரிக்ஸில் BRICS இந்த 5 நாடுகள் எதெல்லாம் அப்படிங்கிறது கரெக்டாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா, இந்த ஆண்டு 16வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு நடைபெற போகுது. பிரிக்ஸ் சமிட் இப்போது ரஷ்யாவில் இருக்கிற கசான் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற போகுது. இந்த ஆண்டு பிரிக்ஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்குகிற நாடு எது அப்படின்னா நம்ம ரஷ்யா தான். அதே பிரிக்ஸ் உச்சி மாநாடு ரஷ்யாவில் தான் நடைபெற போகுது. ரஷ்யாவில் கசானில் நடைபெற போகுது. இந்த ஆண்டு அக்டோபர் 22ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் நடைபெற போகுது. இதை தவிர இந்த 10வது பிரிக்ஸ் நாடாளுமன்ற கூட்டம் அப்படின்னு ஒரு கூட்டம் நடத்துது. ஓகேவா, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாட்டுடைய ஸ்பீக்கர்ஸ் சபாநாயகர்கள்லாம் கலந்துப்பாங்க. இது எங்கே நடைபெறுது அப்படின்னா ரஷ்யாவில் இருக்கிற செயின்ட் பீட்டர்பர்க் அப்படிங்கிற இடத்துல தான் நடைபெற போகுது. இல்லை நம்ம இந்தியாவுடைய குழுவுடைய தலைவர் யார் அப்படின்னா ஓம் பிர்லா, நம்ம இந்தியாவுடைய ஸ்பீக்கர் இருக்கார்ல, அவர் வந்து இந்திய குழுவுக்கு தலைமை தாங்குறாரு. ஓகே, இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் புதிதாக இணைந்த நாடுகள் எதெல்லாம் அப்படின்னா எகிப்து, எத்தியோப்பியா, அர்ஜென்டினா, ஈரான், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம். ஓகேவா, ஓகே, இதெல்லாம் எப்போ ஜாயின் பண்ணாங்க, அஃபிஷியலாக ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் SSC, CGL, CHSL, MTS எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலர் கிளாஸஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கலாம். ரெகுலர் கிளாஸுடைய பேட்ச் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய். அதே நீங்கள் வந்து SSC, CGLக்கு மட்டும் தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸ் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 5,000 ரூபாய் மட்டும்தான். இந்த வாட்டி ரொம்ப அதிகமான வேகன்சி வந்து போட்டிருக்காங்க. SSC, MTSக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 8,000க்கு மேற்பட்ட வேகன்சி போட்டிருக்காங்க. அதே மாதிரி SSC, CGL 17,000க்கு மேற்பட்ட வேகன்சி வந்து போட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாகவே இதை அப்ளை பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நீங்கள் இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா தேசிய மீன் விவசாயிகள் தினம் ஜூலை 10ஆம் தேதி, நேஷனல் ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டே. ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, பிரதான் மந்திரி மத்திய சம்பதா யோஜனா அப்படிங்கிறது எந்த துறை சம்பந்தமானது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது வந்து மீன்வளத்துறை சம்பந்தமானது தான். இது ஒரு திட்டம். இது பார்த்தீங்கன்னா
நம்ம இந்தியாவில் மீன் வளத்தை அதிகப்படுத்தணும், ரொம்ப அதிகமான மீன் பிடித்து அதிகமான மீன்கள் வந்து நம்ம பிடிக்கணும், அதுக்கப்புறம் நிறைய மீன் வந்து வளர்க்கணும், கடலில் எல்லாம் நிறைய மீன் வந்து வளர்றதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இது. செப்டம்பர் 2020 ஆண்டு தொடங்கப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துடைய அடிப்படையில் மீன் உற்பத்தியை 2024-25 நிதியாண்டுக்குள்ளாடி 22 மில்லியன் மெட்ரிக் டன் அளவு உயர்த்தணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா? அடுத்தது உலக மக்கள் தொகை தினம். இது ஜூலை 11ஆம் தேதி, வேர்ல்டு பாப்புலேஷன் டே. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, யாரையும் விட்டு விடாதீர்கள், அனைவரையும் எண்ணுங்கள் அப்படிங்கிறது. அதாவது நம்ம இந்த உலகத்தில் எல்லாரையுமே கவுண்ட் பண்ணணும், யாரையுமே வந்து விட்டுறாதுங்க, அதாவது எல்லாருக்குமான உலகமாக இது இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க மறைமுகமாக சொல்ல வராங்க. ஓகே, எதனால் ஜூலை 11ஆம் தேதியை நம்ம உலக மக்கள் தொகை தினமாக கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, 1987 ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி அன்னைக்கு தான் உலக மக்கள் தொகை 5 பில்லியனை வந்து எட்டுச்சுது. அதனால தான் நம்ம இந்த தினத்தை உலக மக்கள் தொகை தினமாக வந்து கடைபிடிக்கிறோம். ஓகே, ரிவிஷன் பார்க்கலாம். ஊரக பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் எப்போது தொடங்கி வைத்தார்? இதற்கான ஆன்சர் ஜூலை 11, 2024. அடுத்தது கார்ல் நெகமர் எந்த நாட்டின் பிரதமர்? இதற்கான ஆன்சர் ஆஸ்திரியா. அடுத்தது 16வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் கசான். நீங்கள் இந்த பிரிக்ஸில் இருக்கிற ஃபுல் ஃபார்ம் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். அதாவது BRICS அப்படிங்கிறது எந்த நாடு குறிக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, நம்முடைய டெலிகிராம் குரூப்லேயுமே ஜாயின் பண்ணிங்க. ஓகே, நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போட்டிருக்கோம். 50-50 அப்படின்ற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் போட்டிருக்கோம். அது வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.